வசந்த், டேய் வசந்த், டேய் எங்கடா இருக்க? ஹலோ சங்கர். நீங்க? ஐ அம் மனோகர். ஓ, வசந்த்ஸ் டாட். சார், ஐ அம் சாரி. நீங்க ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னா மறந்துட்டேன். Glad to meet you. Glad to meet you too. Come on, Sira. இல்ல பரவாயில்ல. Come on, Sira. Thank you. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வசந்த் நிறைய சொல்றேன். உங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபாதர்னு வசந்த் சொல்லுவான். அவன் சொன்னது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு சேர்ந்தா பெத்தவங்களை பத்தி கூட பேசுவீங்களா? என்ன அப்படி சொல்லி நேரமாச்சு. சரி, நான் வரேன். லக்கேஜ்ல வண்டி லோட் பண்ணு. சரிங்க. இன்ஃபேக்ட் நானும் வசந்தும் கோயம்புத்தூருக்கு வந்து உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தோம். சங்கர், அப்பா கிட்ட நீ இன்ட்ரோடியூஸ் ஆட்டியா? இன்ட்ரோடக்ஷனா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. வசந்த், டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி டிக்கெட் வந்துருச்சான்னு பாருப்பா. ஓகே டாட். இத்தனை வரைக்கும் சங்கர் அவனுக்கு எதுவும் வேணும்னு என்ன கேட்டதே இல்லை. அப்படியே அவனுக்கு தேவைப்பட்டா கூட நானே புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனா இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. நான் எப்ப கேட்டாலும் டோன்ட் வரி டேட், ஐம் ஆல்ரைட் டேட்னு சொல்றான். சில விஷயங்களை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்க அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது விசாரிங்களேன். நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. தேங்க்ஸ். இவன் மெட்ராஸ்ல தனியா இருக்கானே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பதிலா இங்க ஒரு மனோகர் இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரேன். அப்பா, லைட்டி டைம் ஆகுது, வாங்க போலாம். நான் கிளம்புறேன், நீங்க காலேஜ்க்கு போறீங்க. உடம்ப பாத்துக்க. ஓகே? சரிப்பா. வரேன் சங்கர். ஓகே. ஒரு நிமிஷம். உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறார். அந்த லவ் மேட்டரா? பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் மட்டும் லவ் பண்ண போதுமா? அவளுக்கு எவ்வளவு லவ் இல்லடா. நான் சொன்னேன்டா, லவ் வேணான்னு சொன்னேன். லவ் சாவடிக்கும்டா. நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே உயிரோட சாவடிக்கும். வாடா, காலேஜ் நேரமாது. சரிம்மா. டேய், நான் வரல. அதுக்குள்ள என்ன அவசரம்? வலிக்குதாடே. இதுவா பாத்து. என்னப்பா, என்னாச்சு? நொண்டிக்கிட்டே வர்ற? என்னடா கால்ல? ஒண்ணு இல்லம்மா, வண்டி ஸ்கிட் ஆகி கால் பேசிருச்சு. 80s போட்டு கட்டு போட்டுருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பிரியா கம்ப்யூட்டர் சென்டர்ல போன் பண்ணிருந்தாடா. அங்க ரோடெல்லாம் ஒரே கலாட்டாவா இருக்குதான். ரவுடி கும்பல் வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களாம். பஸ் ஆட்டோ எதுவுமே ஓடலையாம். உன்னை அனுப்பி கூட்டு வர சொல்லலாம்னு நினைச்சா நீ இப்படி கட்டோட வந்து நிக்கிறியே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வசந்த், போய் பிரியாவை கூட்டு வா. பிளீஸ் பா, கொஞ்சம் சீக்கிரமா போய் கூட்டு வந்துறேன். போட மெதுவா. மௌனம் வருதுமா? இல்லையே. எதுவும் பேசாம வரீங்களேன்னு கேட்டேன். உங்ககிட்ட பேசணும். வண்டியை நிறுத்த முடியுமா? வண்டியை நிறுத்த முடியுமா முடியாதா? சொல்லுங்க.
உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, உங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பழைய வசந்த் இல்ல. உங்க போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என் மேல என்ன கோவம்னு சொல்லுங்க. ரிசப்ஷன்ல வேணும்னே நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல தெரியுமா? ஏன் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க? இப்ப ஏன் விலைக்கு போறீங்க? நாளைக்கு நடந்துட்டது தப்புதான். போலீஸ் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்க கூடாது. அதனால என் மேல கோவம்னா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப என் நிலைமை அப்படி. பிரியா, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. ஏன் இதை பத்தி பேசுறீங்க? நீங்களா எது கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? மனசு போட்டு எல்லா வெல்கம் சொல்லி என்ன விட்டுருங்க. இல்லையா விட்டுங்க கூட போறடா. முடியா நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்க இருந்து வரதால தோடா ஏதோ பிரச்சனை போலுது. சூழ்நிலை சரியில்லை. தீர்த்துருவோம், பாத்துருவோம். என்ன சொல்றான் பாப்பா? முடிச்சிட்டு முடியாதுங்கறானா இல்ல முடியாதுங்கறானா? முடிவா என்னதான் சொல்றான்? பார்த்தா பஞ்சாப் குட்டி மாதிரி சோக்கா கீரை. பிரச்சனை என்னங்கறத சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியாத உனக்கு? நாட்டு வைத்தியத்தையும் நாடி பாக்குறதையும் கில்லாடி பரம்பரைல வவுத்த தடவை பார்த்தே சொல்லுவேன். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வேற தமிழ் பேசுறாங்க. தோடா தமிழ் போல கம்னு கடை. மாசம் எத்தனைன்னு பாத்துருவோமா? ஒரே ஒரு தடவை பாத்துறேன். வாங்க போலாம்.